அமரநிலையின் வாயிற்படியில் கடிகாரத்தின் முள் அசைகிறது. 1858 ஆண்டிலிருந்து 56 ஆண்டுகளுக்கு பக்தர்கள் ஷிரடிக்கு உள்ளேயும் வெளியேயும் நிரம்பி வழிந்தார்கள். 1908 ஆண்டுக்கு வெகு காலத்துக்கு முன்பே ஷிரடியின் பெயரே வெளியாருக்கு தெரியாமலிருந்த அமைதியான காலத்திலேயே பாபா இந்த கிராமத்தில் பெரிய கட்டிடங்கள் எழும்பும், பெரிய புள்ளிகள் வருவர், வெடிகள் சுடப்படும், தேர்கள், குதிரைகள், யானைகள் எல்லாம் வரும், பெரிய ஊர்வலங்கள் நடக்கும் என்று கூறினார். அப்போது மக்கள் அவரது கற்பனையை கண்டு நகைத்தார்கள். ஆனால் 1914 ஆண்டில் இவை யாவும் நடைபெற தொடங்கின. காலை நேரத்துக்கு சூரியனுடைய பிரகாசம் அதிகரித்து கொண்டே போவது போல சாயி பாபாவின் பெருமையும் புகழும் முறையாக வளர்ந்து கொண்டே இருந்தன. ஸ்ரீ மாதவநாத் பாபாவை மகான்களில் ஒரு கோஹினூர் என்று விவரிக்கவில்லையா? சாயி பக்தர்களின் மகிழ்ச்சியும் உற்சாகமும் முடிவற்ற வசந்த காலம் போல தோன்றியது. 1910 ஆண்டு சாயி திருமதி பாபு சாஹேப் ஜோகியிடம் வீணாக கிடந்த கிராமத்தின் ஒரு பகுதி நிலத்தை சுட்டிக்காட்டி, அது என்னுடைய இடம், அங்கே பெரிய கட்டிடம் ஒன்று எழும்பும், அதில் நான் வசிப்பேன், பெரும் புள்ளிகள் என்னை கவனித்து கொள்வார்கள் என்றார். பாபா நமது அறிவு கெட்டாதபடி கூறும் எத்தனையோ செய்திகளில் இதுவும் ஒன்று என்று கருதிய திருமதி ஜோக் ஒரு நாள் அவர் கூறியதின் பொருள் தனக்கு விளங்கும் என்று நம்பினாள். மேலும் 2 ஆண்டுகள் கழிந்தன. அவள் அதை பற்றி முழுதும் மறந்து போனாள். நாள் நகர்கிறது. 1916 ஆண்டு முக்கிய இந்து பண்டிகைகளில் ஒன்றான விஜயதசமி நாளன்று பக்தர்கள் ஷிரடியில் திரளாக கூடினர். அந்த கிராமம் பெரிய சந்தையைப் போல காட்சி அளித்தது. நாள் நகர்கிறது. 1916 ஆண்டு முக்கிய இந்து பண்டிகைகளில் ஒன்றான விஜயதசமி நாளன்று பக்தர்கள் ஷிரடியில் திரளாக கூடினர். அந்த கிராமம் பெரிய சந்தையைப் போல காட்சியளித்து சீமோல்லாங்கன் என்ற சடங்குக்காக கிராமத்து ஜனங்கள் யாவரும் ஊர்வலமாக போய் கொண்டிருந்தனர். அவர்கள் வாசனை திரவியங்கள் போன்ற பூஜை பொருட்களை சுமந்து கொண்டு, பாட்டு பாடிக்கொண்டும், இசை கருவிகளை இசைத்து கொண்டும் விளக்கு ஊர்வலமாக சென்றனர். அவர்கள் கிராமத்து எல்லை கோட்டை கடந்துவிட்டு திரும்புவர். அந்த புனித நாளன்று பழங்கால அரசர்கள் பிற அரசர்களை வெல்லுவதற்காக யுத்தத்தின் பொருட்டு தம் ராஜ்யத்தின் எல்லையை கடந்து செல்லும் வழக்கத்தின் ஞாபகமாக இந்த சடங்கு ஏற்பட்டிருக்கலாம். மாலையில் சீமோல்லாங்கன் முடிந்துவிட்டு மக்கள் உல்லாசமாக திரும்பி கொண்டிருந்த போது சாயிபாபா திடீரென்று கடுங்கோப வசப்பட்டார். அவர் தமது தலையில் அணிந்து கொண்டிருந்த துணியையும் கப்னியையும் கோவணத்தையும் எல்லார் முன்னிலையிலும் கழற்றி அவற்றை புனித நெருப்பில் வீசினார். அவரது கண்கள் நெருப்பு தணல்கள் போல ஜொலித்தன. அவரது உடல் முழுவதும் ஒருவித அசாதாரண சோபையோடு ஒளிர்ந்தது. அவர் முற்றிலும் ஆடையற்றவராய் மசூதியின் நடுவில் நின்று கொண்டு பயமடைந்திருந்த ஜனங்களிடம், பயல்களே, என்னை நன்றாக பார்த்து நான் முஸ்லீமா அல்லது இந்துவா என்று இறுதியாக முடிவு கட்டுங்கள். அதாவது முஸ்லீம்களின் வழக்கப்படி அவர் சுன்னத்து செய்து கொண்டுள்ளாரா இல்லையா என்று கத்தினார். ஒருவருக்கும் அவரை சமாதானப்படுத்த துணிவில்லை. கடைசியில் ஒரு வழியாக தொழுநோயாளி பக்தரான பகோஜி துணிந்து அவரை நெருங்கி அவரது இடுப்பில் ஒரு கோவணத்தை கட்டிவிட்டார். பாபா அவரை தடுக்காமலிருந்த போதும் இன்னும் கோபமாகவே கத்தி கொண்டும் சபித்து கொண்டும் இருந்தார். பகோஜி மென்மையாக அவரை சமாதானப்படுத்துமாறு, பாபா, இது எல்லாம் என்ன? இன்று சீமோல்லாங்கன் ஆகிய புனித தினம் அல்லவா? நீங்கள் ஏன் இப்படி கோபம் கொண்டு மக்களை பயமுறுத்துகிறீர்கள் என்று கேட்டார். கோபம் சற்றும் குறைவுபடாத பாபா பூமியை தமது கோவால் அடித்து, இன்றுதான் எனது சீமோல்லாங்கனம் என்றார். இரவு 11 மணி வரை பாபா நிதானம் அடையவில்லை. அன்று வழக்கமான சாவடி ஊர்வலம் நடக்குமோ நடக்காதோ என்று மக்கள் சந்தேகப்படத் தொடங்கினர். மேலும் 1 மணி நேரத்துக்கு பின் பாபாவின் கோபம் தணிந்தது. அவர் ஆடைகளை அணிந்து தமது வழக்கமான இருக்கையில் அமர்ந்தார். சிறிது நேரத்திற்கு பின் சாவடி ஊர்வலம் நடந்தபோது எதுவுமே நடவாதது போல பாபா அதில் அமைதியோடு
அமைதியோடு கலந்து கொண்டார். இந்த நாள்தான் என்னுடைய சீமோன் லாங்கன் தினம், எல்லையே கடக்கும் நாள் என்று பாபா கூறியதின் பொருளை ஒருவராலும் அறிய முடியவில்லை. முடிக்கப்படாத கோவில். சாயிபாபாவின் வழிகள் அறிய முடியாதவை. அவர் எதையாவது செய்ய நினைத்தால் அதை வெளியே பகிரங்கமாக கூறவோ எவரையாவது அதை முடித்து தரும்படி கேட்கவோ மாட்டார். ஏனெனில் அல்லாவே அவரது தலைவர். எனவே பாபா ஒன்று செய்ய நினைத்தால் அவரது அந்த ஆழ்ந்த எண்ணமே நடக்கும் நிகழ்ச்சிகளை இயக்கும். அவர் உன்முகமானவராயும் எங்கும் நிறைந்தவராயும் எல்லாம் அறிந்தவராயும் அதன் விளைவாக எல்லாம் வல்லவராகவும் இருந்ததால் அவரது திட்டத்தை செயல்படுத்துவதற்குரிய மக்கள் தாங்களாகவே தமது லௌகீக ஆத்மீக நன்மைகளுக்காக அவரை நாடி வருவர். அவர்கள் காலக்கிரமத்தில் பாபா அல்லது அவரது தலைவர் விதித்துள்ளதை நிறைவேற்றுவர். பாபு சாஹேப் பூட்டி நாகப்பூரில் புகழ்பெற்ற கோடீஸ்வரர். அவர் ஷிரடியில் தமக்கு சொந்தமாக ஒரு கட்டிடம் வேண்டுமென்று விரும்பினார். ஒரு நாள் அவர் தீக்ஷிதரின் வாடாவில் உறங்கிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட கனவு ஒன்றில் பாபா தோன்றி அவரை சொந்தமாக ஒரு கட்டிடம் கட்டும்படியும் அதன் நடுவில் ஒரு கோவிலையும் அமைக்குமாறு கட்டளையிட்டார். ஷாமாவும் அங்கே தூங்கி கொண்டிருந்தார். பூட்டி கண் விழித்த போது ஷாமா கண்ணீர் விடுவதைக் கண்டு அவரது வருத்தத்தின் காரணத்தை வினவினார். ஷாமா, பாபா என் கனவில் தோன்றி தெளிவாக ஆலயத்தோடு கூடிய வாடாவை கட்டு, நான் எல்லோருடைய ஆசைகளையும் நிறைவேற்றுவேன் என்று கட்டளையிட்டார். பாபாவின் அன்பு மிகுந்த சொற்களை கேட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டேன். என் கண்களிலிருந்து நீர் பெருகியது. உணர்ச்சி வசப்பட்ட ஷாமாவால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை. தம் இருவர் கனவும் மிகவும் ஒத்திருப்பதைக் கண்டு பாபு சாஹிப் வியப்படைந்தார். நல்ல செல்வந்தரான அவர் உடனே ஒரு மாளிகை கட்ட தீர்மானித்தார். ஷாமா, காக்கா சாஹிப் தீக்ஷிதர் முதலியவர்களின் உதவியுடன் கட்டடத்துக்கான திட்டப்படம் ஒன்று வரைந்தார். அதை பாபாவின் முன்னிலையில் வைத்தபோது அவர் அதை உடனே ஆசீர்வதித்தார். விரைவில் கட்டிட வேலை ஆரம்பிக்கப்பட்டு ஷாமாவின் மேற்பார்வையில் கீழ்த்தளம் நிலை வரை கிணறு முதலியவை பூர்த்தியடைந்தன. அடிக்கடி பாபா லெண்டிக்கும் போகும்போதும் வரும்போதும் அந்த கட்டிடத்தை பார்த்து தேவையான சில மாற்றங்களை கூறுவார். மீதமிருந்த வேலை பாபு சாஹிப் ஜோகியிடம் ஒப்படைக்கப்பட்டது. வேலை நடந்து கொண்டிருக்கையில் கட்டிடத்தின் நடுவில் திறந்த மேடை ஒன்றை கட்ட வேண்டும் என்றும் அதன் மேல் முரளிதரனின் சிலையை பிரதிஷ்டை செய்யலாம் என்றும் பாபு சாஹிப் ஜோகிற்கு தோன்றியது. பாபா உடனே அதற்கு அனுமதியளித்து தொடர்ந்து கோவில் பூர்த்தி அடைந்தவுடன் நான் அங்கு வந்து வசிப்பேன் என்றார். வாடாவையே உற்று பார்த்தவாறு அவர் மேலும் கட்டிடம் பூர்த்தியடைந்தவுடன் நாமே அதை உபயோகிப்போம். நாம் அங்கே வசித்து நடமாடி விளையாடி ஒருவரையொருவர் அணைத்து மகிழ்ந்திருப்போம் என்றார். அப்போது ஷாமா பாபாவின் அனுமதி கிடைத்த அந்த கணமே அந்த வேலையை தொடங்க ஏற்ற சுபமான நேரமா என்று பாபாவை கேட்க பாபா அதை ஆமோதித்தார். ஷாமா உடனே ஒரு தேங்காயை கொண்டு வந்து உடைத்து வேலையை தொடங்கினார். முரளிதரனின் சிலை செய்வதற்கு சிற்பிகளிடம் ஏற்பாடு செய்யப்பட்டது. கட்டிட வேலை திருப்திகரமாக முன்னேறி வருவதைக் கண்டு பூட்டி மகிழ்ந்தார். விடை பெறுதலும் மறைமுகமான செய்தியும். ஷிரடியின் பெருகி வரும் புகழில் மகிழ்ச்சி கொண்டது போல நாட்கள் விரைவாக கடந்தன. எல்லா ஆண்டுகளைப் போலவே 1918ஆம் ஆண்டும் தொடங்கி சில மாதங்களும் கடந்தன. உத்தவேச புவா என்ற பெரும்பக்தர் 15 நாட்களுக்கு ஒரு முறை ஷிரடிக்கு வருவது வழக்கம். ஒரு நாள் அவர் வந்தபோது இனிமேல் அவர் தம்மை அவ்வாறு அடிக்கடி வந்து பார்க்கும் சிரமத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று பாபா அவரிடம் கூறினார். 1918ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் திருமதி சந்திராபாய் என்ற மற்றொரு பக்தையிடமும் அவர் அவ்வாறே கூறினார். இது நடந்த சில நாட்களிலேயே ஒரு நாள் பாபா சில போலிகளையும் வேக வைத்த கோழி ஒன்றையும் காசிமிடம் பேட் பாபாவின் மகன் அளித்து அவனிடம் அவுரங்காபாதுக்கு சென்று பக்கீர் ஷம்சுத்தீன் மியாவை கண்டு அவரிடம் இந்த 250 ரூபாய்களை கொடு, அவரை மௌலு, கவ்வாலி, நியாஸ் முதலியவற்றை செய்யச் சொல் என்று கூறினார். மௌலு என்பது முகம்மதுவை பற்றிய பக்தி பாடல்கள் பாடுவது. கவ்வாலிகள் என்பவை மிருதங்கம், தபாலா முதலிய இசை கருவிகளை இசைத்து கொன்று மகான்களை பற்றி பாடுவதாகும். நியாஸ் என்பது ஏழை மக்களுக்கு துறவிகளுக்கும் உணவளித்தல்.
பின்னர் பாபா காசிமை மற்றொரு பக்கீரான பான்னே மியா என்பவரிடம் சென்று தாம் அளிக்கும் மாலையை அவரது கழுத்தில் அணிவித்துவிட்டு பின் 9வது மாதம் 9ஆம் நாள் அல்லாஹ் தாம் ஏற்றி வைத்த தீபத்தை தாமே எடுத்து கொள்ளப் போகிறார். அல்லாவின் கருணை அத்தகையது என்று கூறச் சொன்னார். பின்னர் சாயிபாபா அவனிடம் 250 ரூபாய்களையும் ஜவந்தி மலர்களான மாலையையும் கொடுத்தார். ஆனால் காசிம் தான் அவுரங்காபாதுக்கு புதியவன் என்றும் மேலே கூறிய பக்கீர்களை தன்னால் சுலபமாக காண முடியாமற் போகலாம் என்னும் பாபாவிடம் கெஞ்சவே பாபா சோடே கான் என்பவரை அவனுடன் அனுப்பி வைத்தார். காசிமும் சோடே கானும் காசிமின் பணியாளான அமீர் என்பவனையும் உடன் அழைத்து கொண்டு அவுரங்காபாதுக்கு புறப்பட்டனர். அவர்கள் அவுரங்காபாத் ரயில் நிலையத்தை அடைந்தவுடன் பக்கீர் ஷம்சுத்தீன் ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தார். அவர் பிரயாணிகளிடம் பக்கீர் சாயிடமிருந்து வந்துள்ள விருந்தினர்கள் யார் என்று விசாரித்து கொண்டிருந்தார். சோடே கானும் காசிமும் வியப்படைந்து மரியாதையோடு அவரை வணங்கினார். அப்போது ஷம்சுத்தீன் பாபா அனுப்பிய செய்தியை ஒரு வார்த்தை கூட பிறழாமல் அப்படியே கூறினார். பிறகு அவர் 3 விருந்தினர்களையும் வீட்டிற்கு அழைத்துச் சென்று உணவளித்தார். சாயி அனுப்பியிருந்த பணத்தை கொண்டு அவர் அநேகம் பேர்களுக்கு உணவளித்தார். கவ்வாலியையும் மௌலுவையும் நடத்தினார். மறுநாள் காசிம், சோடேகான், அமீர் மூவரும் பான்னே மியாவை தேடி புறப்பட்டனர். இறுதியாக அவர் வீட்டை அடைந்த போது அவர் சமாதி நிலையில் மூழ்கியவராய் ஒரு கையை மேலே உயர்த்தி கொண்டும் மறு கையை கீழே தொங்கவிட்டு கொண்டும் அசைவற்று நிற்பதை கண்டனர். அங்கிருந்த சில அரேபியர்கள் வந்தவர்களிடம் பக்கீர் அந்த நிலையில் இருக்கும்போது அவரை நெருங்க வேண்டாம் என்றும் அவர் அவர்களிடம் கோபமடையக்கூடும் என்றும் எச்சரித்தனர். எனவே அவர்கள் 1 மணி நேரம் பார்த்தும் பான்னே மியா தம் சுய உணர்வு நிலைக்கு திரும்புவதாக இல்லை. இறுதியில் சோடேகான் தன் துணையை எல்லாம் திரட்டி கொண்டு பாபா கொடுத்த மாலையை பக்கீரின் கழுத்தில் போட்டார். உடனே பான்னே மியா தம்மை காண சிலர் வந்திருப்பதை உணர்ந்தவரை போல தமது உயர்த்திய கையை கீழே போட்டார். சோடேகான் அவரிடம் பாபா கூறிய செய்தியை தெரிவித்தார். இந்த மொழிகளை கேட்டவுடன் பான்னே மியா வானத்தை வெறுத்து பார்த்தார். அவர் கண்களிலிருந்து நீர் உருண்டது. நிகழ்ந்த சம்பவங்களால் புல்லரிப்படைந்தவர்களாய் மூவரும் அவுரங்காபாதை விட்டு புறப்பட்டனர். ஆனால் அவர்களால் அவற்றின் பொருள் என்னவென்று உணர முடியவில்லை. செங்கல் உடைதல். அக்டோபர் மாதத்தில் ஒரு நாள் பாபா வழக்கம்போல் மசூதியை விட்டு வெளியே சென்றார். மாதவ் பாஸ்லே என்ற பையன் மசூதியை பெருக்கிக் கொண்டிருந்தான். பாபா மிகவும் அருமையாக போற்றி வந்த அவரது செங்கல் கீழே தரையில் கிடப்பதை கண்டான். தான் பெருக்கிக் கொண்டிருக்கும் குப்பை அந்த புனித செங்கல்லின் மேல் விழாமல் இருக்கும் பொருட்டு அவன் அதை தன் கையில் எடுத்தபோது அது திடீரென்று தவறி விழுந்து 2ஆக உடைந்து விட்டது. பாபா கோபம் கொள்வாரே என்று அவன் பீதியடைந்தான். அதற்கு மாறாக பின்னர் அதை பாபா பார்த்து அது எப்படி உடைந்ததென்று அறிந்தவுடன் மிகவும் மனம் தளர்ந்து போனவராய் சோகமான குரலில், செங்கல் உடையவில்லை, எனது விதியை உடைந்து விட்டது. அது எனது வாழ்க்கை துணையாக இருந்தது. அதன் உதவியோடு நான் ஆத்மாவை பற்றி தியானித்து வந்தேன். அது எனது உயிரே ஆகும். அது என்னை விட்டு பிரிந்து விட்டது. இனி நீண்ட காலம் நான் வாழ மாட்டேன் என்றார். 1918ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ரகுவீர் புரந்தரேயும் H.S. தீக்ஷிதரும் ஷிரடியில் இருந்தனர். பாபா அவர்களிடம், நான் முதலில் போவேன், நீங்கள் என்னை தொடர்ந்து வாருங்கள். எனது கல்லறை உங்களிடம் பேசும், எனது மண் உங்களுக்கு பதில் அளிக்கும், எனது பெயரும் பேசும் என்று கூறிவிட்டு அவர்களை பம்பாய்க்கு போகுமாறு கூறினார். அப்போது பாபாவின் உடல்நிலை நன்றாகவே இருந்தது. இம்மாதிரியான மொழிகளை முதலிலேயே அவர் பேசினார். ஆனால் அந்த பொருளை நாங்கள் உணரவில்லை என்கிறார் தீக்ஷிதர். சாவின் நிழல். அதே சமயத்தில் சாயி பாபாவின் பக்தரான ராமச்சந்திர பட்டேல் என்பவர் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டார். மருத்துவ உதவியால் பயன் எதுவும் கிடைக்கவில்லை. பிழைப்போம் என்ற நம்பிக்கையை இழந்த அவர் பாபாவிடம் பிரார்த்தித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் நள்ளிரவில் சாயி பாபா ராமச்சந்திர பட்டேலின் முன்னேறில் தோன்றினார். பட்டேல் அவரது திருவடிகளை கெட்டியாக பற்றி கொண்டு தாம் இறக்கும்போது சரியான நேரத்தை பற்றி கூறுமாறு கேட்டுக்கொண்டார். பாபா மனமிளகியவராய், கவலைப்படாதே, உனது
சாவோலை திருப்பி எடுத்து கொள்ளப்பட்டு விட்டது. விரைவில் நீ பூரண குணமடைவாய். ஆனால் நான் தத்யா பாட்டீலின் உயிரை பற்றிதான் கவலைப்படுகிறேன். அவன் விஜயதசமி தினத்தன்று இறந்து விடுவான். இதை எவரிடமும், கண்டிப்பாக தத்யாவிடமும் கூறாதே. அவன் பயந்து விடுவான் என்றார். ராமச்சந்திர பட்டீல் விரைவிலேயே குணமடைந்தார். ஆனால் பாபாவின் வார்த்தைகள் ஒருபோதும் வீணாகாதவையால் தத்யாவை பற்றி அவர் பயங்கொண்டார். இந்த இரகசியத்தை பாலா ஷில்பி என்ற தையற்காரிடம் மட்டும் கூறினார். 2 ஊஞ்சல்கள். அந்த குறிப்பிட்ட நாள் நெருங்கிய போது தத்யா, பாபா இருவருமே நோய்வாய்ப்பட்டனர். அவரால் துவாரகா மாய்க்கு பாபாவின் தரிசனத்துக்காக செல்ல முடியாத போதும் தத்யாவுக்கு பாபா தன் உயிரை காப்பாற்றுவார் என்ற முழு நம்பிக்கை இருந்தது. ஏனெனில் அவர் பாபாவிடமிருந்து நாள்தோறும் உதியை பெற்று வந்தார். நாட்கள் செல்ல செல்ல பாபாவின் உடல் நிலையையும் விரைவாக மோசமடைந்து வந்தது. பாபா மறைந்து விட்டால் தமது புது கட்டிடம் பாபாவின் திருவடிகளால் புனிதப்படுத்தப்படாதே என்று பூட்டி பயந்தார். நாளுக்கு நாள் தத்யாவின் நிலை மோசமாகி கொண்டு வந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் தத்யாவே தமது முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது என்று நிச்சயித்து விட்டார். ஒரு நாள் பாபா தத்யாவை மசூதிக்கு பகலுணவு கொள்ள வருமாறு அழைத்தார். தத்யாவால் நடக்க முடியாதகையால் சகபக்தர் ஒருவர் அவரை சுமந்து கொண்டு அங்கே அழைத்து வந்தார். அப்போது பாபா பாலில் வேக வைத்திருந்த சாதம் சிறிதளவு அவருக்கு கொடுத்தார். தத்யா மிகவும் சிரமப்பட்டு அதை உண்டார். பாபா தத்யாவை விசாரிப்பது போல பார்க்க உடனே தத்யா கண்ணீர் விட தொடங்கினார். தாமே நோயால் வருந்தி கொண்டிருந்த போதும் பாபா தத்யாவின் நெற்றியில் உதியை இட்டுவிட்டு, தத்யா, முதலில் நம் இருவருக்கும் 2 ஊஞ்சல்களை தயாராக வைத்திருந்தேன். இப்போது என் மனதை மாற்றிக்கொண்டு விட்டேன். இப்போது உன்னை அழைத்துச் செல்ல விரும்பவில்லை. நான் தனியாகவே போகிறேன். வீட்டுக்கு செல் என்று கூறினார். பிறகு பாபா அவருக்கு உதியை அளிக்க தத்யா வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டார். ராம விஜயம் படித்தல். பாபா நோயுற்று இருந்த இந்த சமயத்தில் திரு வாகே என்பவரை ஹிந்தியிலுள்ள புனித நூலான ராம விஜயத்தை 2 வாரங்களில் 3 முறை படித்து காட்டும்படி செய்தார். அந்த மனிதர் மிகவும் களைப்படையவே பாபா அவரை அனுப்பிவிட்டு அதன் பின்னர் நாளின் பெரும்பான்மையான நேரமும் மௌனம் வகித்தார். புலியின் விடுதலை. விஜயதசமிக்கு 7 நாட்கள் முன்பு பக்கீர்களின் கூட்டம் ஒன்று மசூதிக்கு வந்தது. அவர்கள் ஒரு வண்டியில் புலியொன்றை கட்டி அழைத்து வந்தார்கள். அது நோயுற்றும் துன்பத்தாலும் வலியாலும் கோபமடைந்தும் இருந்தது. அதை அவர்கள் ஒரு சர்க்கஸ் கம்பெனியிடமிருந்து விலைக்கு வாங்கி அதை கிராமங்களில் காட்டி பணம் வசூலித்து வந்தார்கள். பாபா அதன் நோயை குணமடைய செய்தால் அதை மீண்டும் அதிக விலைக்கு சர்க்கஸ்காரர்களுக்கு விற்கலாமே என்று அவர்கள் கருதினார். அதனுடைய துன்பத்தை உடனடியாக போக்குகிறேன். அதை இங்கே கொண்டு வாருங்கள் என்றார் பாபா. பக்கீர்கள் அதை அவிழ்த்து முன்புற முற்றத்தில் அழைத்து வந்தனர். அது மசூதியின் படிகளில் ஏறி பாபாவின் ஒளி பெருந்திய முகத்தால் கவரப்பட்டது போல அவரையே கண்ணிமைக்காது நோக்கியது. பின்னர் தன் வாளால் 3 முறை தரையில் அடித்துவிட்டு இறந்து விழுந்தது. உண்மையிலேயே அது தன் தலையிலிருந்து விடுதலை பெற்றது. பூட்டியின் வாடாவுக்கு போகிறேன். தமது சீமோல்லாங்கனத்துக்குரிய நாளாக பாபா குறிப்பிட்டிருந்த விஜயதசமிக்கு இன்னும் 4 நாட்கள் இருந்தன. திருமதி அந்து மார்வாடி என்பவர் அவர் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அப்போது பாபா அவளிடம், பாயி, எனக்கு துவாரகா மாயிலும் சாவடியிலும் இருந்து அலுத்து விட்டது. நான் பூட்டியின் வாடாவுக்கு போகப் போகிறேன். அங்கே பெரிய மனிதர்கள் என்னை கவனித்து கொள்வார்கள் என்றார். அந்த சமயத்தில் அவரது ஆரோக்கிய நிலை மோசமாக இருந்தது. அவர் காலை வேளைகளில் லெண்டிக்கு போவதையும் பிச்சை எடுப்பதற்காக போவதையும் நிறுத்திவிட்டு மசூதியிலேயே அமர்ந்திருந்தார். காக்கா சாஹேப் தீக்ஷிதர், பூட்டி போன்றோர் எப்போதும் அவர் அருகிலேயே இருந்து மசூதியிலேயே தினமும் உணவு உண்டு வந்தனர். பாபாவின் உயிர் பிரிந்தது. இறுதியாக விஜயதசமி நாளும் விடிந்தது. 1918ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி ராமச்சந்திர பட்டீல், பாபா ஷில்பி இருவருக்கும் தத்யாவுக்கும் என்ன நடக்கப் போகிறதென்று தெரியும். அவரது நாடி துடிப்பு பலவீனமடைந்து விட்டதென்று செய்தி வந்தது. பாபாவும் மிகவும் நோயுற்று பலவீனமாக இருந்தார். காலையில் அவர் எழுந்து உட்கார்ந்து திருமதி லக்ஷ்மிபாய் ஷிண்டேயை அருகில் அழைத்து
முதலில் 5 ரூபாய்களும் பிறகு 4 ரூபாய்களும் கொடுத்து அவைகளை பாதுகாப்பாக வைத்திருக்கும்படி கூறினார். நடுப்பகல் ஆரத்தி முடிந்தவுடன் எல்லா பக்தர்களையும் பகலுணவுக்காக தம் வீடுகளுக்கு செல்லுமாறு கூறினார். திருமதி லக்ஷ்மிபாயி, பகோஜி, பாயாஜி, பாலாஷிம்பி, நானா சாஹேப் நிமோன்கர் போன்ற ஒரு சில பக்தர்களே பாபாவுடன் இருந்தனர். தமக்கு மசூதியில் இருப்பது சௌகரியமாக இல்லை என்றும் தம்மை பூட்டியின் கல் கட்டிடத்துக்கு எடுத்து செல்லும்படியும் அங்கே தாம் நலமாக இருப்பார் என்றும் பாபா அவர்களிடம் கூறினார். இந்த கடைசி சொற்களை கூறியவாறே அவர் பாயாஜியின் உடலில் சாய்ந்து உயிரை விட்டார். அவரது மூச்சு நின்று விட்டதை கவனித்த பகோஜி கீழே அமர்ந்திருந்த நானா சாஹேப் நிமோன்கரிடம் அதை கூறினார். நானா சாஹேப் சிறிது நீர் கொண்டு வந்து பாபாவின் வாயில் ஊற்ற அது முழுவதும் வெளியே வந்து விட்டது. உடனே நானா சாஹேப் விம்மி அழத் தொடங்கினார். பக்தர்களின் அழுகுரல். பாபாவின் எண்ணற்ற பக்தர்களுக்கு இது பெரும் அடியாக இருந்தது. ஷிரடி கிராமமே உயிரிழந்த சவம் போல ஆகிவிட்டது. செய்தி மின்னலென பரவ கிராமம் முழுவதுமே அழுது கொண்டும் விம்மிக் கொண்டும் மசூதிக்கு விரைந்தது. பக்தர்கள் யாவருக்கும் செய்தி அனுப்பப்பட்டது. விரைவிலேயே அவர்கள் ஷிரடியில் குழும தொடங்கினர். அதிசயப்படும்படியாக தத்யா வெகு விரைவாக குணமடைந்து அன்று பகலிலேயே எழுந்து உட்கார்ந்தார். பக்தர்கள் சாயி பாபா தன் உயிரை கொடுத்து தத்யாவின் உயிரை காப்பாற்றிவிட்டதாக உணர்ந்து கொண்டார்கள். தன் பக்தனை காப்பாற்றுவதற்கான தன் தலையையே கொடுப்பேன் என்று கூறியவரென்றோ சாயி. உடலை என்ன செய்வது, பாபாவின் உடலை மேற்கொண்டு என்ன செய்வது என்பது பற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பக்தர் குழு 2ஆக பிரிந்தது. குஷல் சந்த் உட்பட்ட முஸ்லிம் பக்தர் குழுவினர் முஸ்லிம் வழக்கப்படி அவரது உடலை திறந்த வெளியிலுள்ள இடமொன்றில் அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் அதற்குரிய செலவை முன்பு பாபாவிடமிருந்து நாள்தோறும் பணம் பெற்று வந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இந்துக்களுக்கு பாபாவின் விருப்பப்படி அவர் உடலை பூட்டியின் வாடாவில் அடக்கம் செய்வதை தவிர வேறு எப்படியும் நினைக்க முடியவில்லை. பூட்டியின் வாடாவில் உடல் அடக்கம். கோபர்கானை சேர்ந்த கிராம முன்சிப் வாக்கெடுப்பு நடத்தி பெரும்பான்மையினரின் கருத்துப்படி இவ்விஷயத்தை நிறைவேற்றுவதென தீர்மானித்தார். இரு கட்சியை சேர்ந்தவர்களின் தலைவர்களுக்கும் தமது கட்சியை சேர்ந்தவர்களின் 5 விரல்களின் பதிவுகளையும் கூட எடுத்து தயங்கவில்லை என்றும் மற்றும் சிலர் தங்களது கால் பெருவிரல் பதிவுகளையும் கூட போட்டு தங்களது எண்ணிக்கையை மிகுதியாக்கினார் என்றும் ஸ்ரீ மார்த்தாண்டு கூறினார். வாக்கெடுப்பு நாள் முழுவதும் நடந்தது. பாபாவின் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்பியவர்களின் எண்ணிக்கை பெரும்பான்மையாக இருக்கவே இறுதியில் பாபாவின் திருமேனியை பூட்டியின் வாடாவில் உயர்ந்த மேடைக்கு அடியிலுள்ள நிலவரையில் வைப்பதென்று முடிவாயிற்று. முரளிதரனின் சிலை வைக்க வேண்டிய இடத்தில் பாபாவின் படம் வைக்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டில் அதை நீக்கிவிட்டு இப்போதுள்ள பளிங்கு சிலையை வைத்தனர். ஆனால் மீண்டும் ஒரு தகராறு ஏற்பட்டது. முஸ்லிம் பக்தர்கள் உடலை அடக்கம் செய்வதிலாவது தங்களது சம்பிரதாயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். எனவே உடலை ஒரு மரப்பெட்டியில் ஊர்வலமாக எடுத்து செல்வதென்று முடிவாயிற்று. ஊர்வலம் தொடங்கியதும் சில இந்துக்கள் முஸ்லிம்களோடு தாங்களும் பெட்டியை தூக்க முன்வந்தனர். முதலில் முஸ்லிம்கள் அதற்கு இணங்கவில்லை. ஒரு சச்சரவு ஏற்படும் போல தோன்றியது. மஹல்சா பதி தலையிட்டு பாபா தம்மிடையே வளர்ந்து வந்த சகோதர உணர்வை கடைபிடிக்குமாறு அறிவுரை கூறினார். முஸ்லிம்கள் சம்மதித்தனர். இறுதியில் ஊர்வலம் பூட்டியின் வாடாவை அடைந்தபோது மேலும் ஒரு விவாதம் எழுந்தது. இந்துக்கள் உடலை அமர்ந்த நிலையில் அடக்கம் செய்ய விரும்பினார். முஸ்லிம்கள் படுத்த நிலையில் தெற்கு புறம் தலையை வைத்து அடக்கம் செய்ய விரும்பினர். இறுதியில் தலையை வடக்கு புறம் வைத்து சாய்ந்த நிலையில் வைக்கலாம் என்று இரு சாராராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டு அவ்வாறே செய்யப்பட்டது. பூட்டியின் பரமபக்தி. மற்றொரு கேள்வி ஆராய்ச்சிக்குரியது. முன்பு பாபா தம்மை பூட்டியின் வாடாவில் பெரும் புள்ளிகள் கவனித்துக் கொள்வார் என்று கூறினார். அது எவ்வளவு தூரம் உண்மையாயிற்று? பணத்தை அளவுகோலாக கொண்டு பாபா பெரும் புள்ளி என்று கூறியிருக்க முடியாது. ஏனெனில் முற்றிலும் துறவியாக விளங்கிய அவர் பணத்தை துரும்பாகவே மதித்தார். அப்படியே அவர் கூறியதாக கொண்டாலும் பூட்டி எந்த விதத்திலும் சிறிய மனிதர் அல்லர்.
இந்திய நாணயத்துக்கு அதிக மதிப்பிருந்த அந்த நாட்களில் சில லட்சங்கள் மதிப்புள்ள கட்டிடம் என்பது அற்புதமான விஷயமல்ல. மேலும் பணத்தை மட்டும் பொறுத்ததல்ல அதன் பெருமை. முரளிதரனுக்கு கோவிலாக இருக்க வேண்டிய மாளிகை சத்குரு அவுலியா சாயிநாதரின் தர்கா அல்லது சமாதி மந்திராக ஆயிற்று. இதை காட்டிலும் ஒரு மகான் அல்லது சத்குருவுக்கு மேலான மரியாதை வேறு எதுவும் இருக்க முடியாது. மேலும் பூட்டியின் பணமும் அவரது தீர்மானமும் மட்டுமே இந்த மந்திரை கட்டும் நல்ல அதிர்ஷ்டத்தை அவருக்கு நல்கியது என்று கூற முடியாது. அவர் முதலில் ஷேகாமை சேர்ந்த ஸ்ரீ கஜானன் மகாராஜின் தரிசித்த போது அவர் சாயிபாபாவுக்கு சேவை செய்யும்படி பூட்டியிடம் கூறினார். அதன்படி பூட்டியும் அவரது மனைவியும் தம் குழந்தைகளை எல்லாம் நாகப்பூரில் விட்டுவிட்டு பாபாவின் சேவையில் ஈடுபட்டு 12 ஆண்டுகளுக்கு ஷிரடியில் தங்கினர். இந்த காலத்தில் பாபா கூறினாலன்றி அவர்கள் துவாரகா மாயியை விட்டு வெளியேறியதே இல்லை. பாபா எதை கொடுத்தாரோ அதை மட்டுமே உண்டனர். இந்த பக்தியே அவருக்கு மேற்கூறிய நற்பேற்றை அருளியது. ஒரு விதத்தில் ஸ்ரீ கஜானன் மகாராஜும் தம் பக்தனை ஸ்ரீ சாயிபாபாவுக்கு செய்ய வைத்ததன் மூலம் தாமும் ஸ்ரீ சாயிநாதரை கௌரவித்தார். உபாசனி பாபாவின் சிறப்பு. பெரியவர் என்று பாபா கூறியதை ஆத்மீக துறையில் முன்னேற்றம் அடைந்தவர் என்ற பொருளில் எடுத்துக்கொண்டால் சாயிபாபாவின் இறுதி சடங்குகளை செய்த உபாசனி பாபா அந்த இடத்தை பூர்த்தி செய்கிறார். சாயிபாபா தாமே உபாசனி சாஸ்திரியை உபாசனி பாபா மகாராஜாக மாற்றியதோடு வெளிப்படையாகவே தமக்கும் உபாசனி பாபாவுக்கும் எவ்வித வித்தியாசமும் இல்லை என்று அறிவித்தார். தனது முழு செல்வத்தையும் உபாசனி பாபாவுக்கு கொடுத்து விட்டதாக கூறினார். பாபா சில ஜனங்கள் சாயி பாபாவின் கூற்றையே ஒதுக்கிவிட்டு உபாசனி பாபாவை சாயி பாபாவை விட சற்று தாழ்ந்தவராக மதிக்கின்றனர். இருந்தும் தம்மை சாயி பாபாவின் பக்தர்களாக கருதுகின்றனர். ஒருவர் சத்குருவாக இருந்தால் அது மற்றவரை சத்குருவாக இருப்பதிலிருந்து தடுக்கிறது என்று அவர்கள் கருதினார் போலும். தமது நிலைக்கு சற்றும் தாழாத ஒரு சத்குருவே தமது உடலுக்குரிய இறுதி சடங்குகளை செய்வது என்பதை காட்டிலும் ஒருவருக்கு உயர்ந்த மரியாதை வேறு என்ன இருக்க முடியும்? அவரை காட்டிலும் வேறு உயர்ந்த ஆத்மா எவர் இருக்க முடியும்? உண்மையில் ஆத்மீகத்துறை வரலாற்றில் இதற்கு இணையாக கூற தகுந்தது வேறு எதுவுமே இல்லை எனலாம். ஸ்ரீராமன், கிருஷ்ணன், புத்தர், இயேசு எவருக்குமே இத்தகைய மரியாதை கிடைக்கவில்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அஸ்தி அவரது சீடரான சுவாமி விவேகானந்தரால் மரியாதை செய்யப்பட்ட நிகழ்ச்சியை ஓரளவுக்கு மேற்கூறிய நிகழ்ச்சிக்கு ஒப்பாக எடுத்து கொள்ளலாம். பக்கீர்கள் கண்ணீர் இவை போதாதென்பது போல நாம் ஏற்கனவே ஷம்சுத்தீன் மியா என்ற பக்கீர் பாபா மகா சமாதியை அடைய போகும் நாளை விளம்பரப்படுத்துகையில் மௌலு, கவ்வாலி, நியாஸ் முதலியவற்றால் கௌரவித்ததையும் பானே மியா என்ற பக்கீர் பாபாவின் செய்தியை கேட்டு கண்ணீர் சிந்தியதையும் பற்றி கண்டோம். மற்றுமோர் நிகழ்ச்சியும் நடந்தது. கோவிந்த மகாராஜ் சொன்னது. கண்டேஷை சேர்ந்த குரு கோவிந்த மகாராஜ் என்பவர் பாபாவின் காலத்தை சேர்ந்த பெரிய மகான். அவர் சாயிநாதரின் குருபந்து, ஒரே குருவின் சீடர்கள் வாங்கக்கூட கருத்தப்பட்டார். அவர் பாபா மகா சமாதி அடைந்த நாளன்று கடும் ஜுரத்தால் படுத்த படுக்கையாக இருந்தார். அவரது சீடர்கள் அவரது முடிவு நெருங்கிவிட்டதோ என்று கூட பயந்தனர். அன்றைய தினம் குரு கோவிந்த் தம் பக்தர்களிடமும் சீடர்களிடமும் ஒரு பெரும் மகாத்மாவின் ஜோதி விரைவில் சந்திரனில் சென்று வைக்கப் போகிறது. ஹனுமான், நீ இரு என்கிறார் என்றார். அவரது பக்தர்கள் தம் குரு மறையப் போவதாக கூறினாரோ என்று எண்ணிய போது அவர் தாம் ஷிரடி சாயிநாதரை பற்றி குறிப்பிட்டதாக கூறி அவர்களை திருத்தினார். ஸ்ரீ குரு கோவிந்தின் சீடர்களில் ஒருவரான மதன் பட்டேல் என்பவர் உடனே தமக்கு தெரிந்த எல்லா சாயிபாபா பக்தர்களுக்கும் சாயியை கடைசி முறையாக தரிசனம் செய்ய உடனே ஷிரடிக்கு விரையுமாறு கடிதம் எழுதினார். இதற்கு 3வது நாள் சாயிபாபா அவரது குரு கோவிந்தர் கூறிய அதே நாளில் மகா சமாதி அடைந்தார் என்று தெரிய வந்தது. உடனே குரு கோவிந்தர் தமது எல்லா சீடர்களையும் குளிக்க சொல்லிவிட்டு திவ்ய ஜோதி சந்திரனை அடைந்து விட்டதாக தெரிவித்தார். அவர் கேசவ் தத் மகாராஜ் என்பவரை குருமார்களில் சந்திரனாக விளங்குபவரின் இடத்தை போய் பார் என்ற அறவுரையுடன் அனுப்பி வைத்தார். சமாதியா சாவா?
திருமதி H.W. பிரதான் என்பவர் தமது அனுபவத்தை எழுதுகிறார். பாபாவின் மறைவுக்கு பிறகு வந்த இரவில் என் கனவில் அவரது உடல் இறக்கும் தருவாயில் இருப்பதைக் கண்டு பாபா இறக்கிறார் என்றேன். பாபா, மக்கள் மகான்கள் இறப்பதாக கூறுவதில்லை, அவர்கள் சமாதி அடைவதாகத்தான் கூறுவது வழக்கம் என்று பதிலளித்தார். அவரது உடல் அசைவற்று இருந்தது. மக்கள் துக்கப்பட்டு கொண்டிருந்தனர். அதுதான் நான் கண்ட கனவு. நான் வருத்தமடைந்தேன். நான் நடு இரவு 12 மணிக்கு விழித்து கொண்டேன். காலையில் அண்ணா சின்சினிகரிடமிருந்து தசரா நாள் பிற்பகல் 3 மணிக்கு பாபா மறைந்ததாக கடிதம் வந்தது. இது உண்மையே. இந்துக்கள் அவ்வாறே முஸ்லிம்களும் மகான்கள் இறந்ததாக கூற மாட்டார்கள். அவர்கள் சமாதி அடைந்ததாகவே கூறுவர். ஆனால் அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? பாபா இறக்கவில்லையா என்ன என்று நீங்கள் கேட்கக்கூடும். இயேசு கிறிஸ்து இறக்கவில்லையா? ஆம், ஆனால் அவர் மீண்டும் இறந்தவர்களிலிருந்து எழுந்தார். அதனால் உண்மையில் அவரது இறப்பை வென்ற நிலையையே காட்டுகிறது. அதுதான் உண்மையான சமாதி அடைதல். பாபா தமது உடலில் இருந்த போதும் உண்மையில் அவர் உடலில் கட்டுண்டு இருக்கவில்லை. அவர் எல்லா இடங்களிலும் எல்லா உருவிலும் இருந்தார். பாபா அன்றும் இன்றும் ஜீவனுடைய விளங்குகிறார். ஆனால் நம்மிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட நிலையில்தான். இன்று கூட அவர் மீண்டும் தமது பக்தர்களுக்கு முன் தோன்றுகிறார். பிறப்பும் இறப்பும். இறப்பு பாபாவுக்கு உண்மையான இறப்பு அல்ல என்றால் பிறப்பு என்பது அவருக்கு எத்தகையது? பகவத்கீதை எதற்கெல்லாம் பிறப்பு அல்லது ஆரம்பம் உண்டோ அதற்கெல்லாம் இறப்பு அல்லது முடிவு நிச்சயம் உண்டு என்றும், இறப்பு இல்லாமல் எது உள்ளதோ அதற்கு பிறப்பும் இல்லை என்றும் கூறுகிறது. முதலில் கூறப்பட்டது உடல், இரண்டாவது கூறப்பட்டுள்ளது ஆத்மா. ஆத்மா அகங்காரத்திலிருந்து வேறுபட்டது. யார் ஒருவர் தம்மை உடலென்று கருதும் பொய்மையை வென்றவரோ அவரே பிறப்பும் இறப்புமற்ற பரிபூரண ஞானி ஆவார். இவ்வாறாக ஸ்ரீகிருஷ்ணர் தான் என்றுமுள்ள மேலான பரம்பொருளே என்று கூறுகிறார். புத்தரும் கூட தாம் வரலாற்றுப்படி பிறப்பதற்கு நீண்ட காலம் முன்பே தாம் இருந்ததாக உணர்ந்தார். கிறிஸ்து தாம் அப்ரஹாமுக்கு முன்பே இருந்ததாக கூறினார். சாயிபாபா தாம் எப்போதும் உள்ளவர், பிறப்பற்ற ஆத்மா என்று உணர்த்தும் இத்தகைய அனுபூதியே இறந்து மீண்டவர். பிறப்பையும் இறப்பையும் அவர் எவ்வளவு தூரம் முற்றிலும் வென்றிருந்தார் என்பதை பின்வரும் நிகழ்ச்சியிலிருந்து உணரலாம். 1886ஆம் ஆண்டு ஒரு பௌர்ணமி நாளன்று பாபா ஆஸ்துமா நோயின் கொடிய தாக்குதலால் மிகவும் துன்புற்று கொண்டிருந்தார். அன்று இரவு 10 மணி அளவில் அவர் மஹன்சாபதியை அருகே அழைத்து, நான் அல்லாமியாவை பார்க்க செல்கிறேன். என் உடலை 3 நாட்களுக்கு பாதுகாத்து வை. அதற்குள் நான் திரும்பி வராவிட்டால் என் உடலை அந்த சிறந்த நிலத்தில் அடக்கம் செய்து அந்த இடத்தில் 2 கொடிகளை நட்டுவை என்று கூறிக்கொண்டே உணர்விழந்து விழுந்தார். அவரது சுவாசமும் நாடி துடிப்பும் நின்றுவிட்டது. விரைவில் ஜனங்கள் கூடி பாபா இறந்ததை பற்றி விசாரணை ஒன்று நடத்திய பிறகு அவரது உடலை அவர் கூறிய இடத்தில் அடக்கம் செய்ய விரும்பினர். ஆனால் மஹல்சாபதி அதை தடுத்து பாபாவின் சொற்களின்படியே நடந்து கொண்டார். பாபாவின் உடலை தம் மடிமேல் வைத்தவராய் அவர் 3 நாட்கள் முழுமையாக அமர்ந்தபடியே இருந்தார். 3ஆம் நாள் விடிகாலை 3 மணி அளவில் பாபா உயிர் பெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றின. சுவாசம் வர தொடங்கியது. அவர் கண்களை திறந்து கைகளை நீட்டியவராக எழுந்து அமர்ந்தார். இயேசுவும் இறந்தவர்களிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருந்தார் என்பது சுவையான விஷயம். அத்தகையவருக்கு இறப்பு என்பது எம்மாத்திரம், அது பொருளற்று என்பதை உடனே தம் பக்தர்களுக்கு காட்டி அருளினார். தமது பூத உடலை விடுத்த மறுநாளே பாபா லக்ஷ்மண் மாமா ஜோஷியின் கனவில் தோன்றி, எழுந்திரு பாபு சாஹேப், நான் இறந்து விட்டதாக நினைக்கிறான், எனவே அவன் வரமாட்டான். நீ வந்து பூஜையையும் காக்கட் ஆரத்தியும் செய் என்றார். அவர் பூஜை சாமான்களுடன் வந்து மௌல்விகளின் எதிர்ப்பை பொருட்படுத்தாது பாபாவின் உடலுக்கு பூஜையும் ஆரத்தியும் செய்துவிட்டு சென்றார். பகல் வேளையில் பாபு சாஹேப் மற்ற எல்லோரோடும் வந்து வழக்கம்போல் பகல் ஆரத்தியை செய்தார்.
தாசகனுவின் மலர் வழிபாடு. தமது மகா சமாதிக்கு அடுத்த நாள் பாபா தாசகனுவின் கனவில் பண்டரிபுரத்தில் தோன்றி, மசூதி இடிந்து விழுந்து விட்டது. ஷிரடியை சேர்ந்த எண்ணெய் வியாபாரிகளும் மளிகை கடைக்காரர்களும் என்னை மிகவும் ஏளனம் செய்தனர். எனவே நான் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டேன். அதை கூறுவதற்காக இங்கே வந்தேன். நீ அங்கே விரைவாக சென்று என்னை மலர்களை கொண்டு மூடு என்றார். மறுநாள் காலை ஷிரடியிலிருந்து கடிதம் மூலமாக அவர் பெற்ற செய்தி பாபாவின் கூற்றை நிரூபித்தது. எனவே அவர் தம் சீடர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு ஷிரடிக்கு வந்து பாபாவின் சமாதிக்கு மாலை அணிவித்து நாள் முழுவதும் பஜனையும் கீர்த்தனையும் செய்தார். பின்னர் அநேக பக்தர்களுக்கு உணவளித்தார். சமாதி அடைந்தும் தோன்றியவர். சில நாட்களுக்கு பின் பாபா மற்றொரு பெண்மணியின் கனவில் தோன்றி அவளது பெட்டியில் இருந்த மஞ்சள் நிற வேஷ்டியை தனது சமாதிக்கு போர்த்துவதற்காக அனுப்பும்படி கூறினார். அவளும் அவ்வாறே செய்தாள். அவர் சமாதி அடைந்த 30வது தினம் நெருங்கியவுடன் அவர் மற்றொரு பக்தரின் கனவில் தோன்றி அந்த நாளை கொண்டாடும்படி கூறினார். எனவே அந்த பக்தர் அந்த புனித நாளில் அநேக ஜனங்களுக்கு உணவளித்தார். இவ்வாறாக பாபா, நான் கல்லறைக்குள் இருந்தாலும் கூட உயிரோடும் வீரியத்தோடும் இருப்பேன். எனது மகா சமாதிக்கு பிறகும் நீ என்னை நினைத்தவுடனே எந்த இடத்திலாயினும் நான் உன்னுடன் இருப்பேன் என்று கூறியது முற்றிலும் சரியே. இன்றும் அவர் தமது வார்த்தைகளின்படியே நடந்து வருகிறார். அதுவே சமாதி அடைதல் ஆகும். கவிஞர் ஒருவர் கூறியபடி அவரை பொறுத்தவரை இறப்புத்தான் இறந்துவிட்டது, அவர் அல்ல. 13ஆம் நாளிலும் முஸ்லிம் பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனைகளை நடத்தி விருந்தும் அளித்தனர். 30வது 40வது தினங்களில் இந்துக்களும் சிறப்பு வழிபாடுகளை நடத்தி கொண்டாடினார்கள். அன்று கூடிய ஜனங்களின் எண்ணிக்கை மிக பெரியதாக இருக்கவே ஷிரடியின் தெருக்கள் எல்லாவற்றிலும் அவர்களை அமர்த்தி உணவையும் அருஞ்சுவை பண்டங்களையும் பக்தர்கள் பரிமாறினார்கள்.